எபிசோட் 44ல் வெற்றி வந்து திரும்பவும் ரெசார்ட்டுக்கு கிளம்புறாரு. அவரோட 3 வீக் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. இப்போ வந்து குலோத்துங்கன் வந்து ரகுபதிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி குலோத்துங்கன் தான் அந்த போலீஸ் கமிஷனர். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வேலூருக்கு நான் ஒரு மீட்டிங்காக போனேன். இங்கே விசாரித்ததில் நீ சொல்கிற பேரோட ஆட்டிசமோட ஒரு சமையல்காரர் இருக்கார். டீ கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. நான் அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த டீ கடைக்கு போயிட்டு அங்கே வச்சு உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன். அப்போ நீ ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவர் தானாங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்கன் வந்து ரகுபதி கிட்ட சொல்கிறாரு. ரகுபதி ரொம்ப ஹாப்பியாக, அப்படியா சரி சிதம்பரம் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. இப்போது கிச்சனில் வந்து வேணி வந்து ஐஷு கிட்ட சொல்கிறாங்க, வெற்றி வந்து திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஷுவும் விக்கியும் ஷாக் ஆகி அதை கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வந்து ரெசார்ட்க்கு வந்தவுடனே நேராக ரகுபதி சார் கிட்ட போய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு திரும்பவும் வேலை கொடுத்துருக்கீங்க. உங்கள் இடத்துல வேறு யார் இருந்தாலும் என்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுபதி சார் சொல்கிறாரு, ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த நம்பிக்கையை உடைச்சதுக்கப்புறம் திரும்ப வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் 2வது தடவையாக உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், நம்பிக்கையை உடைச்சிடாத அப்படிங்கிறாரு. அவரும் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ உத்தமன் வந்து வெற்றியும் பாண்டியும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாரு. ஒரு வாட்டி தப்பு பண்ணியாச்சு, இனிமேல் ஒழுங்காருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு ஷிபுன்னு. அவர் ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர். இனிமேல் நீங்கள் வந்து அவருக்கு பத்திரமா கவனிச்சுக்கணும். அவர் கூடவே ஒரு மேனேஜரும் வராரு. அந்த மேனேஜர் மட்டும் கொஞ்சம் டார்ச்சர் பேர் வழி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்புகிறாரு. இப்போ எல்லாரும் அந்த மியூசிக் டைரக்டர் ஷிபுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து வெற்றி, பாண்டியன் இந்த மாதிரி ரூம் சர்வீஸ் எல்லாருமே வந்து கையில் பொக்கே வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு மேனேஜர் ராஜன் இல்லை இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. இதெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட் தானே வச்சுருக்கணும், நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவையும் கத்தி கூப்பிட்டு நீங்கள் இந்த பொக்கையெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து நம்மளோட ஷெஃப் 3 பேரும் வராங்க. ஐஷு, விக்கி அண்ட் வேணி 3 பேரும் வராங்க. அவங்கள பார்க்கும்போது வெற்றி வந்து ஆசையாக ஐஷுவை பார்க்குறாரு. பட் ஐஷு வந்து அப்படியே திரும்பிக்கிறாங்க, அதிகமாக பேசலை. இப்போ ஷிபு வந்துட்டார். ஏற்கனவே உத்தமன் சொன்ன மாதிரி இந்த மேனேஜர் மாத்திரம் குட்டியாக பிரச்சனை பண்ணுறாரு. ஷிபு நேராக உள்ளே போயிட்டாரு. ரகுபதி சார் நெடுமாறனை மீட் பண்ண வராரு. வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ், சிதம்பரம் வந்து கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நெடுமாறன் ரொம்ப ஷாக்காகி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கான்னு சொன்னால, அவன் வந்து வெள்ளூருக்கு ஒரு மீட்டிங்காக போயிருக்கான். அங்கே வந்து இதே மாதிரி ஆட்டிசமோட ஒரு குக் ஒருத்தன் இருக்கிறான் போல இருக்கு. அவன் பேரும் சிதம்பரம் தான். ஸோ இன்றைக்கி அங்கே போயிட்டு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் என்னென்னா கில்ட்டி ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா நம்ம சிதம்பரத்தை அப்படியே விட்டுட்டோமே, அவனை பற்றி தெரிஞ்சும் அவன் இன்னசென்ட்னு தெரிஞ்சும் அவனுக்காக நம்ம யாருமே விசாரிக்காமட்டமேன்னு இருந்துச்சு. இனிமேல் கண்டிப்பாக அவனை இந்த ரெசார்ட்கே நம்ம திருப்பி கூட்டிகிட்டு வந்துடணும், பாவம் அவன் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது மியூசிக் டைரக்டர் ஷிபுவோட ரூமுக்கு 3 ஷெஃப்பும் வராங்க. ஐஷு, விக்கி அண்ட் வேணி வராங்க. இது வந்து வெற்றியும் பாண்டி அங்கே சைடில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து வெற்றி வந்து ஐஷு வெளியே வந்ததுக்கப்புறமா ஐஷு கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஐஷு சரியாக பேசலை. உடனே விக்கி கோவப்படுறாரு. ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லிட்டா விட்டுடணும், அவங்க பின்னாடியே துரத்தி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஐஷு இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐஷு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்களா பேசக்கூடாதுன்னு, அதனால் அவங்களும் சைலண்ட்டாக போயிடுறாங்க. இப்போ ரகுபதி சாரோட ஃப்ரெண்டு வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து வீடியோ கால் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. அதனால நேராக ரகுபதி சார் நெடுமாறன் கூட வந்து உட்காந்துருக்காரு. வீடியோ கால் இப்போ வரும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சிதம்பரத்தை பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீடியோ கால் வருது. பார்த்தா அது வேற ஒரு பர்சன். கிட்ட போய் நெருங்கி காட்டும்போது வேற ஒரு பர்சன். இதை பார்த்து ரகுபதி சார் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. பட் நெடுமாறனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்புறமா ரகுபதி சார் அங்கேருந்து போனதுக்கப்புறமா நெடுமாறன் இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வருது. அவர் யாருக்கோ கால் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேகருங்கிற போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்குறாரு, சிதம்பரம் அங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாம் சார் சிதம்பரம் இங்கே தான் இருக்கான் அப்படின்னோடனே, உங்களால் எனக்கு அவனை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்குறாரு. கண்டிப்பான்னு சொல்லிட்டு நேராக ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து சிதம்பரம் படுத்திருக்காரு. மூஞ்சில் டார்ச் அடிக்கிறாங்க. சிதம்பரம் வந்து மூஞ்சில் டார்ச் அடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, கஞ்சா கருப்பு பார்க்குறதுக்கு. சிதம்பரத்தை வீடியோ காலில் காமிச்ச உடனே இவருக்கு நெடுமாறனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. சரி இன்னும் அவன் அங்கேயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு வில்லனிக்கு ஒரு சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் நமக்கு சிதம்பரம் எதனால ஜெயிலுக்கு போனாருங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸில் காமிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.